ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஷபா அப்புறம் லூஃபா ரெண்டு பேத்தையுமே காட்டுறாங்க. லூஃபா வந்து சொல்லிட்டு இருக்கா, அக்கா இன்னைக்கு நைட்டு ரிவெஞ்ச் எல்லாம் முடிச்சிருவாள்ல, அவனை கொன்றுவாள்ல அப்படின்னு. அடியே எங்கே வந்து என்னடி பேசிகிட்டு இருக்க, அவன் மாட்டிக்கிட்டா நம்மளும் சேர்ந்து தாண்டி மாட்டிட்டு சாகணும், பார்த்து இடம் பார்த்து பேச பழகிக்கோமா அப்படின்னு இந்த சைடு ஹீரோனை காட்டுறாங்க. இந்த கத்தியை வச்சு அப்படியே அவனை கொலை பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அழகா ஷேவெல்லாம் பண்ணி விட்டுட்ருக்கா. ஹீரோ கேட்குறான், நீ எதுக்கு என்னை கொலை பண்ணலை, நான் தான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேனே அப்படின்னு. அவள் பதறி போயிடுறா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏன் நீ மறந்துட்டியா, நான் தானே உன்னோட பிரதரை கண்ணு முன்னாடியே கொலை பண்ணேன், அதுக்காக நீ என்னை ரிவெஞ்ச் எடுக்கலையா, உனக்காக நான் ஒரு வாய்ப்பை தான் கொடுத்தேனே அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, அந்த தைரியம்லாம் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி என் கூட வா அப்படின்ற மாதிரி போகிறான் ஒரு ஜன்னல்கிட்ட, இவளுமே பின்னாடி போகிறா. ஸோ அந்த ஜன்னலை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது அங்கே ஷபாவும் லூஃபாவும் வேலை பார்த்துட்ருக்காங்க. உன்னோட தங்கச்சிகளை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன், அதனால் அவங்கள நினச்சி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன இவன் நல்லவனா கெட்டவனா, இந்த உன்னோட பேர் வந்துட்டு ஷவுலி கிடையாது, உன்னோட பேர் ஜிஞ்சர் அப்படின்னு. இவ எதுவுமே சொல்லாமல் இருக்காளா, என்ன உனக்கு அந்த பேர் பிடிக்கலையா இல்லை பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ சிரிக்கலாமே, சும்மா ஃபேக்காவாத சிரிக்கலாமே அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்காள்ல. சரிம்மா ஹாப்பியாக சிரி அப்படின்ற மாதிரி கண்ணத்தை பிடிச்சி சொல்லிகிட்டு இருக்கான். இவளுக்கும் வேறு வழியே இல்லை, லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. சரி வா போயிட்டு தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம வேறு இவனோட பெட் சாம்பர் ஆகிட்டோம், முடியாதுன்னெலாம் பின்வாங்க முடியாதே, எல்லாம் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி. இவ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கான். ஸோ இவளும் ரொம்ப தயக்கத்தோடு அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்காளா. என்னோடய புக்கு வந்து அந்த பெட்டு மேலே இருக்குது, அதை கொஞ்சம் எடுத்து தாவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த ட்ரெஸ்ஸை திரும்பவும் மாட்டிட்டு அந்த புக்கை கொண்டு போய் எடுத்து கொடுத்துட்ருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு உன்னோட பனிஷ்மெண்ட்டை நீ பண்ணிடு அப்படின்னு. எது பனிஷ்மெண்ட்டா, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு அப்படியே கீழே குனிஞ்சு சாரி எல்லாம் கேட்டுட்ருக்கா. அப்படியே கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்கு. மேடம் பார்த்தீங்கன்னா அங்கேயே தூங்கிட்டாங்க. ஸோ கொரட்டை சத்தம்லாம் பயங்கரமாக கேட்குதா. இவன் பார்த்தீங்கன்னா கையில் அந்த புக்கு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்களா, அதை வச்சு மண்டையில் ஒரே அடி தான். அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே பதறி போய் முழிச்சிட்ருக்கா. நாளைக்கு உனக்கு டபுள் மடங்கான பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு இவ பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஹீரோவும் பார்க்குறான் அவளை ஒரு மாதிரி. சரி தூங்கட்டும் அப்படின்ட்டு பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து அப்படியே போத்தி விட்டுட்ருக்கான். ஆனால் அவளை ஒரு மாதிரி தான் பார்க்குறான். ஒரு வேளை ஹீரோனை பிடிச்சிருக்கா என்னன்றது தெரியல. இதுக்கப்புறமா இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் மாதிரி ஒன்று வந்திருக்கு, அதை எடுத்து படிச்சுட்ருக்கான். அதில் ஹீரோவோட தாத்தா தான் எழுதியிருக்காரு. அவர் இன்னுமே சாகலை போல். அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்து நேச்சுரலாகவே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கா, பயங்கரமாக சண்டைலாம் போடுறா. அவகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, உனக்கு தேவைப்பட்ட இடத்துல அவளை நீ யூஸ் பண்ணிக்கோ, ஆனால் கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்னு. அப்படியே மறுநாள் போல் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறா. பக்கத்தில் ஹீரோ தூங்கிட்டு இருக்கா. மேடம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவனை பிடிச்சிட்டு தான் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க போல். நேற்று நைட்டு ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு பதறி போய் செக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோவும் பார்க்குறான், என்னம்மா நீ தானே வந்து என்கிட்ட கெஞ்சின நான் உன்னோட பெட் சாம்பராக இருக்கேன் அப்படின்னு, அப்புறம் என்ன ரொம்பவே ஷேமாக ஃபீல் பண்ணுற அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே டச் பண்ணுற மாதிரி வரானா. இவன் பார்த்தீங்கன்னா அவனோட சண்டை போடுறா. ஸோ ரெண்டு பேரும் பயங்கரமாக அந்த பெட்டில் சண்டை போட்டுட்ருக்கானுங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறான். இங்கே பாரு, என்னோட பெட் சாம்பராக இருக்கிறவங்க கராத்தேலாம் பழகி இருக்கணும், நான் உனக்கு ஒரே ஒரு டைம் சொல்லி கொடுக்குறேன், நீ கரெக்டாக கற்றுக்கறணும் அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா காற்றுலேயே மூமெண்ட்டெல்லாம் போட்டுட்ருக்கான். இவளும் உட்காந்து பொறுமையாக பார்க்குறா. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, இவளும் பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கிடுறா. ரெண்டு பேருமே பயங்கரமாக சண்டைலாம் போட்டுட்ருக்கானுங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து லாக் பண்ணிடுறான். ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த நேரம் இந்த வில்லி இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. அதனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வேணுக்குனுமே க்ளோஸாக இருக்கிற மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறான், விடவே மாட்றான். அவள் இதை பார்த்தோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கா. ஸோ ஃபுட்டை கொடுத்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து ஹீரோயினுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கான். இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாப்பிட்றா. ஆனால் அந்த வில்லிக்கு பார்த்தீங்கன்னா சரியான புகைச்சலாக இருக்குது. என்னடா இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்களேன்னு ஹீரோவும் கேட்குறான். ஆமாம் எதுக்காக நீங்கள் நின்றுட்டுருக்க, போகலாமேன்னு. ஸோ அதனால் அவங்க வந்து போயிடுறா. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே நீனே வாஷ் பண்ணிடுற அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா சரிடா இது எதிர்பார்த்தது தானே அப்படின்னு அந்த பெட்ஷீட்டெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா, வாஷ் பண்ணலாமே அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா வில்லி அப்புறம் அவங்க கேங்கெல்லாம் வந்துட்டுருக்கு. ஹீரோனை பற்றி கொஞ்சம் தப்பாகவே பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா அவங்களோட தங்கச்சிங்க கேட்டுறாங்க. இதுங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா வில்லியை செம்மையாக வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. அக்கா மட்டும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டான்,
அவ தான் இந்த மாளிகையோட ராணி ஆகிருவா. அதுக்கப்புறம் இதுங்கலாம் நம்மள புல்லி பண்ண முடியாது அப்படின்னு. இந்த விஷயங்கள கேட்க கேட்க அந்த வில்லிக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கர புகைச்சலா இருக்கு. அதனால இந்த வில்லி பார்த்தீங்கன்னா, அந்த 2 பிள்ளைங்களையும் அடிக்க வரா. அந்த நேரம் கரெக்ட்டா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஒரு வாளி மாதிரி ஒண்ணு இருக்கு. அத வச்சே கைய பார்த்தீங்கன்னா, லாக் பண்ணி விட்றா. இந்த மாதிரி சில்லித்தனமாலாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா, கடுப்பாகி அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிகிட்ருக்கா. அந்த நேரம் யான் பார்த்தீங்கன்னா, குதிரையோட வந்துட்டுருக்கா. அட நம்ம ஆளு உட்காந்துருக்கே அப்படின்னு ஒரு கல்லை தூக்கி போட்டுட்ருக்கான். இவளும் பார்த்தீங்கன்னா, அப்படியே முறைச்சி பார்க்குறா. இந்த நாட்டோட பிரின்ஸ் வந்திருக்கேன். ஆனால் நீ எந்திரிச்சு மரியாதைலாம் கொடுக்க மாட்டியாமா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா, எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்கா. ஹீரோவோட பெட் சாம்பர் ஆனதுனால நீ என்னை அவாய்ட் பண்ணுறியா, என்கிட்ட பேச மாட்றியா, நெஞ்செல்லாம் வலிக்குதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே பார்க்கு. இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேனே, அவன் என்னமோ உனக்கு ஜிஞ்சர் அப்படின்னு புதுசாக நேமெல்லாம் வச்சானாமே. இருக்கட்டும் இருக்கட்டும், ஆனால் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, நீ அவனும் நல்ல மேட்சே கிடையாது. சரிம்மா, அப்புறம் நேற்று நைட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. அவள் கடுப்பாகி கட்டையெல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்கா. ஏம்மா ஒரு பிரின்ஸை ஏம்மா இப்படி பண்ணுற? நான் எங்கே இருந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் தெரியுமா? ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணலாமா? எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் எனக்கு நடுவில் என்ன இருக்கு? ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க, இல்லைன்னா இந்த கட்டையாலையும் மண்டையை உடச்சிருவேன் அப்படின்னு. அடி பாவி, உன்னை நாடி வந்த என்ன இந்த கட்டையை வச்சு கொலை பண்ண பார்க்குறியா? மனசு ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, ஐயோ அவன் திருந்தவே மாட்டான் போலே அப்படின்ட்டு அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. பின்னாடியே யான் பார்த்தீங்கன்னா குதிரையை பிடிச்சிட்டே வந்துட்டு இருக்கான். ஏய் நில்லுப்ல, நில்லு அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்போடு நின்றுட்டுருக்கா. உனக்கு என்ன தான் பிரச்சனை? வந்து இந்த கயத்தை பிடிச்சிக்க அப்படின்னு. எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறா. அட ஒரு பிரின்ஸு சொல்கிறேன் கேட்க மாட்டியான்னு ரொம்ப கடுப்போட இவ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு தான் அந்த கயிறை பிடிச்சிக்கிறா. சீக்கிரம் குதிரையில் ஏறிக்கங்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, யாரும்மா சொன்னா நான் குதிரையில் ஏறி போகிறேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த துணியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். வாமா வாமா குதிரையை பிடிச்சிட்டு சீக்கிரம் வா, இல்லைன்னா அது உன்னை கிஸ் பண்ணிடும் அப்படின்னு கலாய்ச்சிட்டே போயிட்டுருக்கான். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா பிரின்ஸு அவன் இந்த மாதிரி துணியெல்லாம் தூக்கிட்டு போனால் பார்க்குறவங்க என்ன நினப்பாங்க? இதுக்கப்புறம் யான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து வம்பிழுத்துட்ருக்கான். ஆமாம், உனக்கு கேர்ள்ஸ்னால் பொதுவாகவே பிடிக்காது. ஆனால் ஆனால் இந்த காட்டு பூனையை மட்டும் ஏன் உன் பக்கத்துலேயே வச்சிட்ருக்க அப்படின்னு. யாரா சொன்னால் எனக்கு பொண்ணுங்க பிடிக்காதுன்னு? எனக்கு பிடிக்கும். ஓ, அவன் மேலே இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உனக்கு இப்போ என்ன பதில் தேவைப்படுது? அவளுக்கு கும்ஃபு, கராத்தே எல்லாமே நல்லாவே தெரியுது. சுற்றி இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிறா. நல்லா லிசன் பண்ணுறா. ஏன் அந்த ஹியூமன் ஹண்டிங் ஃபீல்டில் கூட இவன் மட்டும்தான் உயிர் தப்பிச்சா. இதனால தான் ஃப்யூச்சரில் எனக்கு இவ தேவைப்படுவா அப்படி. ஓ, ஒரு சோல்ஜராக அவள் உனக்கு தேவைப்படுவான்னு சொல்லிட்டு இருக்க. மற்றபடி அந்த காட்டுப்பூனை மேலே உனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது இல்லை. பேசாமல் நீ எனக்கு அவளை தந்துடுவேன்ப்பா, எனக்கு தான் தேவைப்படுறா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப லேட்டு, டைம் ஆயிடுச்சு, கிளம்பு கிளம்பு அப்படின்னு. நான் எங்கே போக? நான் எங்கேயும் போகலை, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு. சரி இருந்துக்கோ, எவ்வளோ நாள் ஆசைப்படுறியோ அவ்வளோ நாள் நீ இங்கே இருந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அட, நான் அப்படி மென்ஷன் பண்ணலப்பா. அந்த காட்டு பூனை மேலே உன்னோட விரல் கூட படக்கூடாது, ஏன்னா அவள் என்னவள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டே கிளம்புடா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடு அந்த வில்லியோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தண்ணியை வச்சுருக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயினோட பெட்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஊற்றி விட்டுட்டுருக்கு. உங்கள் தங்கச்சி 2 பேர்த்துக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க? எங்கள் அக்காவோட பெட்ஷீட்டில் எதுக்காக ஊற்றி விட்ட அப்படின்னு. ஆமாண்டி, தெரிஞ்சு தான் ஊற்றி விட்டேன், இப்போ என்ன அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் வில்லியும் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போ இந்த வில்லி பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட் அப்படியே கீழே விரித்து விட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா தேனெல்லாம் எடுத்து தெளித்து விட்டுட்டுருக்கா. இதனால் நிறைய தேனீக்கள்லாம் அங்கே வந்து உட்காந்துட்ருக்கு. என்ன உங்கள் அக்காவோட பெட்ஷீட்டில் வெறும் தேனியெல்லாம் முக்கியது, அப்போ அவள் சுத்தமானவளே கிடையாதா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. என்ன நீ தானே தேனெல்லாம் ஊற்று, அப்புறம் என்ன தெரியாத மாதிரி கேட்டுட்ருக்க அப்படின்னு. அட ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்கீங்க. இன்றைக்கி எனக்கு ரொம்ப டைம் இருக்குது, அதனால் உங்களுக்கு இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. அந்த தேனில் பார்த்தீங்கன்னா இவ எச்சியை துப்பி இந்தா சாப்பிடு சாப்பிடு அப்படின்ட்டு பிடிச்சி வம்படியாக கொடுத்துட்ருக்கா. ஸோ 2 பேத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை மட்டும் த்ரோ பண்ணுறா. அது பார்த்தீங்கன்னா அவளோட இடுப்பில் பட்டு அவள் கையில் வச்சுருக்கால அந்த தேனை பார்த்தீங்கன்னா அவளே சாப்பிட்ற மாதிரி ஒரு நிலைமையாயிருது. ஸோ அந்த தங்கச்சியெல்லாம் சிரிக்கிறாங்க. அவள் ரொம்ப காண்டோடு திரும்பி பார்க்குறா. ஏய் நீ தானே என்ன அடிச்ச அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நீ எங்கிட்டயா பேசிகிட்டு இருக்க? அப்புறம் வேற யார்கிட்ட பேசுவாங்க? நீ தானே என்ன அடிச்ச அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்துட்டு இருக்கா. அவங்க தங்கச்சிங்களை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்களா, கையை எடுங்கடி அப்படின்ற மாதிரி சொல்கிறா.
ஏய் ரொம்ப சீன் போடாத அப்படின்னு அந்த வில்லி சொல்லிட்டு இருக்கால, உன் மனசுல என்ன நினைப்பு, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? மாஸ்டர் வந்து உங்ககிட்ட சொன்னாரா? அவரே எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணுமா என்ன, இந்த மாதிரி லோ கிளாஸ் மேடுக்கெல்லாம் ரூல்ஸை கற்றுக் கொடுக்கறதுக்கு அப்படின்னு ஹீரோன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கா. நீங்கள் வந்து சில்வர் லெவலில் தான் இருக்கீங்க, நீங்களுமே இங்கே மேடாக தான் இருக்கீங்க, உங்களுக்குமே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பொருந்த தான் செய்யும் அப்படின்னு. அப்போ அவங்க தங்கச்சி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, ஆமாம் நீயும் இங்கே ஒரு மெய்டாக தானே இருக்க, என்னமோ நீ பெரிய இளவரசி மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ அவளுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கு. என்னங்கடி சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, போங்கடி போய் அடித்து அவங்க கை காலெல்லாம் உடைங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறா. ஸோ எல்லா மெய்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் ஒத்தாளாக நின்று எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடித்து வெளுத்துட்டு இருக்கா. ஸோ அந்த வில்லி பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிப்போடு திரும்பி பார்க்குறா, எப்போ இருந்தாலும் இனி யாரும் மண்ணை கவிருப்பா அப்படின்னு. ஆனால் அவள் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கா, அப்படியே சுற்றுல விடுவா பாருங்க, எல்லாம் ஒரு ஒரு திசையிலையும் போய் விழுந்துட்டு இருக்கு. இந்த வில்லிக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது, என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காளே அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த வில்லிக்கும் ஹீரோனுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த வில்லி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து மண்ணெல்லாம் வாடுறா, இருந்தாலும் அடங்க மாட்டாள். நிறைய ஊசியெல்லாம் தலையில் வச்சிருப்பா போல, அதெல்லாம் எடுத்து அப்படியே த்ரோ பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த நேரத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்தோ பறந்து வந்து அந்த ஊசியெல்லாம் தடுத்து விட்டுட்டு இருக்கான். ஹீரோயினோட கன்னத்திலே ஒரு அறையை விட்டுட்டு இருக்கான். என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ அந்த வில்லி பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. நான் இவங்களுக்கு இங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் இதுங்க கேட்கவே மாட்டுதுங்க, என்கிட்ட சண்டைக்கு வருதுங்க, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கான பனிஷ்மெண்ட் காத்துட்ருக்கு வா அப்படின்னு அவன் முன்னக்க போயிடறான். ஹீரோயினும் எதுவுமே சொல்லாமல் போயிட்டுருக்கா. உடனே அந்த ஃப்ரெண்ட் இருக்கல வில்லியோட ஃப்ரெண்டு, அவள் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து மீசையில் மண் ஓட்டாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. மாஸ்டர் கிட்ட இவங்க சொன்னது தான் உடனே பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, இப்போ தெரியுதா இங்கே யார் வந்துட்டு வேல்யூ அப்படின்னு. எல்லாரும் இவங்களுக்கு ஒழுங்கா மரியாதை கொடுங்க அப்படி இப்படின்ட்டு. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்கான், எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு. அவங்க தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க, அப்போ நான் சண்டை போட்டு தானே ஆகணும். ஓ உனக்கு ஃபைட்டு வின் பண்ணுறது இதுதான் ரொம்ப பிடிக்குமா, அப்போனா வா உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். ஒரு பையில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்லெல்லாம் போட்டு கொடுத்துட்ருக்கான். என்ன ரூல்ஸ் அப்படின்றதெல்லாம் சொல்லலை, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி ஒரு இடத்துல தள்ளி விட்டுட்ருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கத்தோட தலை மாதிரிலாம் இருக்குது, அந்த தலையோட வாயிலிருந்து வெறும் அம்பாக வந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்துட்டு இவ டிஃபெண்ட் பண்ணணும், இவ மேலேயே படக்கூடாதாம்மா. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு டிஃபெண்ட் பண்ணுறா, இருந்தாலும் மேலே பட தான் செய்யுது. இந்த அம்பெல்லாம் வர்றது ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்குறா, என்னோட பனிஷ்மெண்ட் முடிஞ்சிருச்சா அப்படின்னு. எது பனிஷ்மெண்ட் முடிஞ்சிருச்சா, என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த ஒரு அம்பு கூட உன் மேலே படவே கூடாது, அந்த அளவுக்கு நீ வந்து டிஃபெண்ட் பண்ணணும். இந்த பனிஷ்மெண்ட்டை 6 மணி நேரமாக ஆக்கு, 6 மணி நேரமும் இந்த அம்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும், கரெக்டாக நீ வந்து டிஃபெண்ட் பண்ணணும், இல்லைன்னா இந்த பனிஷ்மெண்ட் நாளைக்குமே உனக்கு தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில, அவளும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணுறா, இருந்தாலும் அம்பெல்லாம் பட தான் செய்யுது. இதுக்கப்புறமா யானை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அந்த அரண்மனைக்கு தான் வந்துட்டுருக்கான். ஒரு ரோஸை ஒன்று பிச்சுக்கிட்டு உள்ளே வந்துட்டுருக்கான். அந்த அடியாட்கள் வந்து சொல்கிறாங்க, ஹீரோ வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான், நீ உள்ளே போகாத அப்படின்னு. அட ரெஸ்ட் எடுக்கிறான், இந்த போகிறேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸை வச்சு அப்படியே மூஞ்சியில் தேய்ச்சிட்டு இருக்கானா, இவன் கடுப்பாயிடுறான். ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. போதும் போதும்ப்பா, எதுக்குப்பா இப்படி சண்டை போட்டுட்ருக்க, சரி என்னோட காட்டு பூனை எங்கே அவளை ஒழிச்சு வச்சுருக்க, நீ ஏன்டா அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்க, அந்த காட்டு பூனை ஒரு நாள் உன் மூஞ்சி அப்படியே கிழிச்சு விட்டுரும், பரவாயில்ல ஏன் காட்டு பூனை தானே, சரி சொல்லு சொல்லு எங்கே அவ அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான், 6 மணி நேரம் முடிஞ்சிருச்சு சீக்கிரம் வாங்க அப்படின்னு. அதனால் அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். டே கெஸ்ட்டு வந்திருக்கேன்டா கொஞ்சமாவது மதிங்க அப்படின்ற மாதிரி யான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவனை யாருமே கண்டுக்கறல. ஹீரோ பார்த்தீங்கன்னா போயிட்டு பார்க்குறான். ஹீரோயின் வந்து அவளோட ட்ரெஸ் எல்லாம் கலட்டி அதிலெல்லாம் டிஃபெண்ட் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கா. இருந்தாலும் இவனுக்கு பார்த்தீங்கன்னா அது சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை போல். அதனால் அந்த அசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண சொல்கிறான். அவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே பண்ணுறான். ஒரு அம்பு கூட இவன் மேலே படவே இல்லை. ஸோ ஹீரோயினும் இதை பார்க்குறா. இதே மாதிரி நீ பண்ணணும், இதில் நீ தோற்று போயிட்ட அப்படின்னா திரும்ப நாளைக்கு நீ 6 மணி நேரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஸோ ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் 4-5 பேர் நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த மெய்ட்ஸ் எல்லாம் தங்கக்கூடிய ரூமுக்கு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து பயங்கரமாக டிஃபெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி இவ பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்தோட வாயில் எல்லாமே கல்லை வச்சு ஸ்டாப் பண்ணிடுறா. ஸோ ஆரோஸ்லாம் வர்றது ஸ்டாப் ஆயிடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறான், பரவாயில்லையே நல்ல ப்ரில்லியண்ட்டாக தான் இருக்கா அப்படின்னு. சரி உனக்கு நெக்ஸ்ட் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது அங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவளா முடியலடா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறா.
ஒரு கட்ட மாதிரி இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, ஒத்த கால்ல நிக்க வச்சுட்டு, இவன் கீழ உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெர்ல. அந்த நேரம் இவன் பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்ஸ எடுத்து அவ கால்லயே அடிக்க, அவ பார்த்தீங்கன்னா பொத்துன்னு கீழ விழுந்துட்டு இருக்கா. "இதுதான் நீ நிக்கிற லட்சணமா?" அப்படின்னு. "யோவ் நீ தான் ஏன் ஒரு டேட்ஸ வச்சு அடிச்ச?" அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, அவள தூக்கி அப்படியே தலைகீழா நிறுத்திட்டு இருக்கான். "இங்க பாரு, மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிறது ரொம்பவே கஷ்டம். உனக்கு ஒரே ஒரு டைம் தான் நான் கத்துக் குடுப்பேன். நல்லா பாரு" அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா, காத்துலயே சண்டை போட்டுட்டு இருக்கான். இவளும் பார்த்தீங்கன்னா பார்க்குறா, ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. எம்புட்டு நேரம் தலைகீழ நிப்பா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, பட்டுன்னு குதிச்சு வந்துட்டுருக்கா. "வாடா சண்டைக்கு" அப்படின்னு. 2ம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சண்டை போட்டுட்ருக்குங்க. "இனிமே உனக்கு அந்த மூவ்ஸ் எல்லாம் கரெக்ட்டா வரல. நான் ஒரு டைம் ஷோ பண்றேன். நல்லா பாரு" அப்படின்னு. ஆனா இவளுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டயர்டா இருக்கும் போல. அப்படியே மயக்கம் போட்டே கீழ விழுந்துர்றா. ரொம்பவே வீக்கா இருக்கா அப்படின்ற மாரி ஹீரோ மனசாட்சியே இல்லாம சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன, திரும்பவும் ஹீரோயினா 4, 5 பேர் பார்த்தீங்கன்னா, அந்த மெய்ட்ஸ் தங்கக்கூடிய இடத்துக்கு தான் தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இத பார்த்தீங்கன்னா, அந்த வில்லி அந்த பட்லர்ட்ட போயி இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கா. இந்த மாதிரி ஹீரோ வந்து அவள தனியா ட்ரெயின் எல்லாம் பண்ணிட்டுருக்காரு. கூடிய சீக்கிரம் அவ நம்மளுக்கு எதிரியா வருவா. அதுக்குள்ள நம்ம அவள போட்டு தள்ளணும் அப்படின்னு. அந்த பட்லர் பார்த்தீங்கன்னா, சரி கரெக்ட்டான டைம் வரும்போது நீனே அவள போட்டு தள்ளிரு அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோயினா அவங்க 2 தங்கச்சி பார்த்தீங்கன்னா, அந்த துணியெல்லாம் காய போட்டுட்ருக்காங்க. தங்கச்சிங்கலாம் சொல்லிட்டுருக்காங்க, "இப்போலாம் எங்களுக்கு பயங்கர மரியாதையா இருக்குக்கா" அப்படின்னு. "அப்படியா? சரி, சரி" அப்படின்னு பேசிட்டுருக்காங்க. அந்த நேரம் இந்த வில்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டுருக்கா. "இந்தா இதெல்லாம் போய் தொவ" அப்படின்னு. ஹீரோயின் பார்க்குறா, "இது ஹீரோவோட துணி மாரி இல்லையே." "ஆமா, இது என்னோடது போய் தொவ" அப்படின்னு. தங்கச்சிங்க பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்காங்க. "என்ன உன் துணி எதுக்கு எங்க அக்காவ துவைக்க சொல்ற? ஏன் துவைச்சா என்ன?" அப்படின்னு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் சண்டை வந்துருது. பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கடைசியில ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட கை, காலு 2யுமே ஒரு கட்டையில கட்டி அப்படியே நிறுத்தி வச்சிடுறா. அவ பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அந்த அசிஸ்டன்ட் வரான். "என்ன நடக்குது?" அப்படின்னு. "அது வந்து ஒண்ணும் இல்ல சார். சும்மா நாங்க விளாண்டுட்டு இருந்தோம்." "சரி நான் கிளம்பட்டா?" அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோட்ட போய் இவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு எல்லாத்தையுமே சீக்கிரமாவே கத்துக்கிறா. இன்னைக்கு அந்த வில்லி கூட பயங்கரமா சண்டை போட்டா. அந்த மூவ் எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவே இருந்துச்சு. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. இவ சின்ன வயசுல இந்த குங்ஃபு, கராத்தே இந்த மாதிரி நெறைய விஷயங்கள கத்திருந்திருப்பான்னு நெனைக்கிறேன். இவளோட பாஸ்ட்ட நம்ம கண்டிப்பா தெரிஞ்சாகணும் அப்படின்னு. இதுக்கப்புறம் எல்லா மெய்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஸோ ஹீரோன பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டு இருக்கான். அந்த கிளைகளெல்லாம் வெட்டிட்டு இருக்கான். அப்போ அந்த அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி எதையோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அதுல அந்த சில்வர் பெல் இருக்கு. ஸோ அத பார்த்தீங்கன்னா ஹீரோனோட தலையில குத்தி விட்டுட்டு இருக்கான். எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கு. "எப்புட்றா வயன்ல இருந்து சில்வரா மாறிட்டாளே" அப்படின்னு. அசிஸ்டன்ட் வந்து கேட்குறான், "நீங்க எதுக்கு அவளுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ அவள கம்ஃபோர்ட் பண்ண பார்க்குறீங்களா? அவள நீங்க ட்ரெயின் பண்ணலையா? நீ என்ன பேசிட்டு இருக்க? இப்ப அவ ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருப்பா. ஏன்னா எல்லா மேட்ஸுமே அவள டார்கெட் பண்ணுவாங்க. இந்த சூழ்நிலையில அவ எப்படி தாக்கு பிடிப்பான்னு பார்க்கலாம்" அப்படின்னு. இவன் சொன்ன மாதிரி மத்த எல்லா மேட்ஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு மாதிரி தான் பேசுறாங்க. ஹீரோயினுமே அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கா. "நான் இங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் என் தங்கச்சிங்களையும் என்னையும் பார்த்துக்கணும் மட்டும்தான். உங்க எல்லாத்தையுமே புல்லி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் என்னோட தாட் கிடையாது. ஏன்னா உங்கள மாரி தான் நானுமே ஒரு மெய்டு. ஸோ எல்லாத்துக்கிட்டயுமே தன்மையா நடந்துக்கோங்க" அப்படின்னு. அதனால அந்த பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா சாரிலாம் கேட்குறாங்க. இதுக்கப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு பூச்சாடிய எடுத்துட்டு தான் ஹீரோட ரூம்குள்ள வந்துட்டுருக்கா. அப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு கல்ல தூக்கி எறிய, அத பார்த்தீங்கன்னா, அவ கீழ போற மாதிரி வரா. இருந்தாலும் அவளோட அந்த ஃபோர்ஸ் எல்லாம் வச்சு அழகா அத பார்த்தீங்கன்னா, கையில பிடிச்சுட்ருக்கா. அப்போ கொஞ்சம் தண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மேல அப்படியே தெறிச்சிருது. இவ பார்த்தீங்கன்னா, சாரியெல்லாம் கேட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் தொடச்சு விட்டுட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பார்க்குறான். ஹீரோயினும் பார்க்குறாளா, அப்படியே டக்குன்னு திரும்பிக்கிறான். இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் போல. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா, அந்த டவல வாங்கிக்கிறான். "குடு நானே தொடச்சுக்கிறேன். உனக்கான பனிஷ்மெண்ட் இதுக்கு இருக்கு" அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா, "எனக்கு ஒரு விஷயம் புரியல. எதுக்கு எனக்கு வெறும் பனிஷ்மெண்ட்டாவே குடுத்துட்ருக்கீங்க" அப்படின்னு. "ஏன்னா, நீ என்னோட பெட் சாம்பரா இருக்க. ஸோ இந்த பனிஷ்மெண்ட் எல்லாமே உனக்கு ஒரு ஒரு விதத்துலயுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்" அப்படின்னு. "ஒரு வேளை நீ டார்கெட்டா இருந்த அப்படின்னா, எனக்கு புரியுது" அப்படின்ற மாரி சொல்றா. "என்ன புரியுது?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "நீங்க வந்துட்டு என்ன கேர் பண்றீங்க. எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருமோ, அந்த இடத்துல நானே வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறணும். அதனால தானே இதெல்லாம் பண்றீங்க" அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, "இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காத. போ ஃபர்ஸ்ட்டு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வில்லியோட ரூமுக்கு வந்துட்டுருக்கா. அவளோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இந்த ரூம ஹீரோயினுக்காக அவ குடுக்க போறா. "சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பு" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போடுறா. அதில பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளவுஸ் இருக்கு. இத பார்த்தோனே ஹீரோயினுக்கு பயங்கர டவுட் ஆயிருது. ஒரு வேளை நம்ம அண்ணாவோட சாவுல இவளுமே இன்வால்வ் ஆயிருப்பாளோ அப்படின்னு.
அதே மாதிரி அந்த வில்லன் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா, அந்த வில்லிய கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கான், "அந்த க்ளவுஸ் எல்லாமே பத்திரமா தானே வச்சிருக்க?" அப்படின்னு. நான் பத்திரமா தான் வச்சிருக்கேன். அந்த க்ளவுஸ மட்டும் நீ மிஸ் பண்ண, நீயும் உயிரோட இருக்க மாட்ட." அப்படின்ற மாதிரி மிரட்டி விடுறான். இதனால அவ பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு க்ளவுஸ வந்து பயங்கரமா தேடிட்டு இருக்கா. அந்த நேரம் ஹீரோயின் உள்ள வந்துடுறா. ஆமா, "மேடம் என்ன தேடிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே." அப்படின்ற மாதிரி சொல்றா. இவளுக்கு புரியுது. அந்த க்ளவுஸ தான் அவ தேடி வந்திருக்கா. ஸோ இவளுக்கும் அந்த சாவுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு. இந்த சைடு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தூது வருது. அதாவது அந்த ஐஸ் ஆஃப் காட் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே தானே கலெக்ட் பண்ணி குடுப்பாங்க. அதில ஹீரோயின வந்துட்டு இந்த மாதிரி தத்தெடுத்து தான் வளர்த்துருக்காங்க. இவ வந்துட்டு ஒரிஜினலா அவங்க ஃபேமிலியே கிடையாது. அவ சின்ன வயசுல எங்க இருந்தா, என்ன பண்ணா அப்படின்ற விஷயங்கள் இப்போதைக்கு தெரியல அப்படின்னு. நான் தான் சொன்னேன்ல, இவளுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சு இருக்கு அப்படின்ற மாரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். சரிடா, அத கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாரி தான் ஹீரோவுமே பார்க்குறான். தாத்தாவையும் காட்டுறாங்க. வில்லன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நம்ம ஹீரோவை எப்படினாச்சும் போட்டுத்தோம். மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அட் த சேம் டைம்ல நம்ம கூடவும் கான்டாக்ட்ல இருக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பர்சன் வேணும் அப்படின்னு. அப்போ இந்த தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு ஒரு கேங்கு தெரியும். அது வந்து ஆஃப்டர் லைஃப் கேம்ப்பு. அவன்களுக்கு ஈவு, இறக்கம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவனுங்க ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொலை பண்ணிடுவானுங்க. என்ன காசு தான் கொஞ்சம் அதிகமாக செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் லூஃபாவை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா செவத்துல ஓட்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வரா, நீ என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பதறா. அது ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கிற அந்த செடி முள் இதெல்லாம் வெட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. பொய் சொல்லாத, நீ அந்த செவத்தில் ஓட்டை தானே போட்டுட்டு இருந்த, என்ன பண்ணுற அப்படின்னு. இவளும் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட ரூமில் யாருமே இல்லை. இந்த டைமை யூஸ் பண்ணி நான் ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே நல்ல கூலிங்கான காற்றை வந்து பாஸ் பண்ண போகிறேன். அதில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும்ல, அப்போ நான் வந்து கொலை பண்ணுவேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா, நீ பண்ணுறது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்க உன்னை கொலையே பண்ணிடுவானுங்க அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்பவே மாறிட்டீங்க. நான் என்னடி மாறினேன்? ஆமாம், நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தானே போனீங்க. ஆனால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே உண்மை கிடையாது. அதில் ஒரு ட்ரிக் இருக்கும். ஸோ என்ன உண்மை அப்படின்ற விஷயங்கள நான் கண்டுபிடிச்சி நான் பழி வாங்குறேன். தயவு செஞ்சு நீ எதுவுமே பண்ணாத அப்படின்னு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. லூஃபாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. இதுக்கப்புறமா ஹீரோட்ட அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எல்லா விஷயங்களுமே ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் தயாராகலாம் அப்படின்னு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதே சமயம் இந்த சைடு வில்லனை காட்டுறாங்க. அவன் அந்த கேம்பில் இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவனுங்க பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் பயங்கரமாக மாஸ்கெல்லாம் போட்டு கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்கானுங்க. யார் டார்கெட் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறானுங்க எடுத்தோடனே. ஸோ இவனும் சொல்லும்போது, எதை ஐஸ் ஆஃப் காடோட ஹெட்டை நாங்கள் போட்டு தரணுமா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு. என்னப்பா உங்களை பற்றி நான் பெருசாலாம் கேள்விப்பட்டேன், நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி இவன் தூண்டி விடுறான். அதனால் இவனுங்களும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறானுங்க. இந்த சைடு பட்லரை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த வில்லிக்கிட்ட ஒரு சிலை மாதிரி கொடுக்குறாங்க. இந்த சிலைக்குள்ள ஐஸை பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது நம்ம பக்கத்தில் இருக்கும்போது இதோட அந்த கூலிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி நம்மளை வந்துட்டு சாகடிச்சிருமா. கரெக்டாக அந்த விஷயங்களை முடிச்சிரு அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மேடம் பார்த்தீங்கன்னா அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் நடுவில் வரா. இந்த நேரத்தில் நீ எதுக்கு ஹீரோட ரூம்குள்ளே போகிற, 3வது கான்க்யூபைன்ட்டு இருந்து ஹீரோக்கு கிஃப்டாக வந்தது, அதைத்தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியா, இது செக் பண்ணி கொடுத்தாங்களா, செக் பண்ணாமல் உள்ளே வர முடியுமா, என்ன நீ இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்க, என் மேலே சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீனே கொண்டு போய் ஹீரோட்ட கூட அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. போடி போ, நீயும் அவனும் சேர்ந்தே சாகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காளா. ஆனால் அந்த செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே விட மாட்டுறாங்க. ஹீரோ வந்து உள்ளே தியானம் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் நீ கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ண அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அந்த சிலையை வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. அப்போது ஷபா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரா. அதாவது இந்த பாம்பு, பூச்சி, பல்லி எல்லாம் வரும்ல, அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹர்ப்ஸை பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டிகிட்ட கொடுத்துட்டு அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்துட்டுருக்கா. என்னக்காச்சோ உன்னோட உதடெல்லாம் ஏன் இப்படி வறண்டு போயிருக்கு அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சிலையை தான் பார்க்குறா. ஒரு வேளை இந்த சிலையில் இருக்கிற அந்த கோல்னஸ் தான் எனக்கு ரொம்பவே ட்ரை ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, நீ ரொம்ப நேரம் வெளியே நிற்காத போ அப்படின்னு. ஷபாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டே தான் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அதே சமயம் உள்ள ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்து தியானமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் நேரம் போகுதோ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமாக குளிருது. என்னடா இது, ஏன் இந்த அளவுக்கு நம்மளுக்கு குளிருது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அந்த சிலையவே ஒரு மாதிரி வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டே இருக்கு. அதே சமயம் ஒருத்தவன் குதிரையில் வந்து ஒரு அம்பெல்லாம் விட்டுட்டு போவான்ல, அதே மாதிரி அந்த குதிரையில் பார்த்தீங்கன்னா மாஸ்கெல்லாம் போட்டு ஒருத்தவன் வந்துட்டு இருக்கான். இவனை பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லைஃப் கேம்பில் இருக்கிற எல்லாருமே சுற்றி வளைச்சிடானுங்க. அந்த மாஸ்க் மேனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு
இவன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளேர் கன் எடுத்து வானத்த நோக்கி அடிக்கிறான். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்னல் போல. இதனால நம்ம பிஏ இருக்கான்ல, அவன்கிட்ட வந்து மத்த செக்யூரிட்டிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாஸ்க் மேனுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஃப்ளேர் கன்னெல்லாம் அடிச்சாங்க அப்படின்னு. அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா அந்த மாஸ்க் மேன் வந்துட்டு இந்த ஐஸ் ஆஃப் காடோட இன்ஃபார்மர் போல. அவன் தான் அந்த நியூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டெலிவரி பண்ணிட்டு போவான். ஸோ அவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றம்போது, இவங்க கண்டிப்பா போய் தானே ஆகணும். அதனால இவனுக்கு ஒரு பிஏ இருப்பான் போல. நீ வந்து ஹீரோவ பார்த்துக்க அப்படின்னு மத்த எல்லாருமே கிளம்பி காட்டு சைடு போயிட்டுருக்காங்க. அங்க அந்த மாஸ்க் மேன பார்த்தீங்கன்னா, அப்படியே தொங்க விட்டுருக்கானுங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னு அந்த பாடி பார்த்தீங்கன்னா கீழ விழுகுது. அது கூட ஒரு அம்புமே சேர்ந்து விழுகுது. இது அந்த பிஏ பார்த்தோன்னே, நம்மள எவனோ ஏமாத்திட்டான். சீக்கிரம், சீக்கிரம் நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. அதே சமயம் இந்த அரண்மனையை தான் காட்டுறாங்க. அந்த கேம்ப்ல இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா உள்ள புகுந்துட்டானுங்க. ஸோ பயங்கரமா எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்கல்ல. அதே சமயம் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, அவ சின்ன வயசுல நடந்த விஷயங்கள், சின்ன வயசுல நிறைய பேர் கூட சண்டை போட்ட மாதிரி, அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அவளுக்கு புரியல. இப்ப எதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் ஞாபகம் வருதுன்ட்டு. அந்த சைடு ஹீரோவ காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா, தியானம் பண்ணிட்டு இருக்கான். உள்ள நெறைய வெச பாம்பு குட்டி குட்டியா இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அந்த குருவியுமே அங்க தான் இருக்கு. அதுக்கும் என்ன பண்றதுன்னே தெர்ல. இந்த சைடு அந்த அடியாட்களோட எல்லாரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து அந்த சிலைய வச்சுக்கிட்டு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா. உள்ள பார்த்தீங்கன்னா, ஹீரோவ அந்த பாம்பு எல்லாமே கடிக்க வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு கடிச்சிருது. அந்த குருவி பார்த்தீங்கன்னா கத்துது, "ஜிஞ்சர் ஜிஞ்சர்" இவளும் பார்த்தீங்கன்னா, அப்படியே உள்ள வந்து பார்க்குறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு கத்திய அப்படியே புடிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். பாம்பு வந்து கடிச்சிருச்சு போல. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதே சமயம் ஹீரோவோட ரூமுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா, நிறைய ஆட்கள் வந்து கத்தியோட அப்படியே வந்துட்டுருக்கானுங்க மெதுவா. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பவர் வந்து அப்படியே பொசஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. அவனால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவள் அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறா. பின்னாடி கத்தியோட வந்துட்டு இருந்திருப்பானுங்கள்ல, அவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஃபோர்ஸ்னால அப்படியே அடிச்சுட்டு போகிற மாதிரி தெரியுது. இது ஹீரோயினோட இன்டர்னல் பவரா இல்லை என்ன அப்படின்றது கரெக்டாக இப்போதைக்கு தெரியல. ஹீரோயின் ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டே ஹீரோவை நோக்கி வந்துட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான் அந்த கத்தியை பிடிச்சி. டக்குன்னு அவ பார்த்தீங்கன்னா அப்படியே கையை பிடிச்சி முறுக்கி அந்த கத்தியை பார்த்தீங்கன்னா பிடுங்கிக்கிறா. ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான். இவன் அந்த கத்தியை அப்படியே ஓங்கி வெட்டுற மாதிரி வந்துட்டு இருக்கா. இவன் பார்க்குறான், அடி பாவி அப்போ எல்லாமே பொய்யா அப்படின்னு. ஆனால் அவள் வந்து ஹீரோவெல்லாம் குத்த வரல. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு தான் வந்திருக்கு. ஸோ அந்த பாம்பை தான் அவள் வந்து தள்ளி விட்டுருக்கு. அவளுக்குமே சுத்தமாக முடியல. அப்படியே ஹீரோவோட கையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கீறி வேற விடுறா. ஏன்னா பாம்பு வேற கடிச்சிருக்கு. ஸோ அந்த விஷம் அவனுக்குள்ளே போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மாதிரி தடுமாறி அப்படியே கீழே உட்காந்துட்டு இருக்கா. அந்த பாம்பெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அந்த தீயெல்லாம் வச்சு வரட்டிட்டு இருக்காளா. அந்த நேரம் அந்த அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கான். ஸோ அவன் அந்த பாம்பு ரெண்டையுமே வந்து போட்டு தள்ளிடுறான். ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி கீழே விழுகிற மாதிரி போயிட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறான். ஆனால் அவனுக்குமே முடியல. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோவோட நெஞ்சிலே சாஞ்சு விழுந்துடுறா. அப்போது அந்த அசிஸ்டண்ட்டோட பிஏ இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி மாதிரி கொண்டு வரான். அதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இது ஆஃப்டர் லைஃபோட அந்த சிம்பிள் அப்படின்னு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, யார் இந்த வேலையை பார்த்துருப்பா அப்படின்னு. இதுக்கப்புறமா ஹீரோவை செக் பண்ணுறதுக்காக டாக்டர் தான் வந்திருக்காங்க. ஸோ அவருமே செக் பண்ணி பார்க்குறாரு. உங்களை பாம்பு கடிச்சதுனால கொஞ்சம் விஷம் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கதா செய்யுதா, இந்த மருந்தை சாப்பிடுங்க எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு. இந்த சைடு அந்த மெய்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்கானுங்க. அந்த அசிஸ்டன்ட் வந்து கேட்குறான், உண்மையை சொல்லுங்க, யார் ஹீரோட ரூம்குள்ளே பாம்பெல்லாம் விட்டது அப்படின்னு. வில்லி பார்த்தீங்கன்னா வேகமாக சொல்லிட்டு இருக்கா, எனக்கு தெரியும் எல்லாமே ஹீரோயின் தான். ஏன்னா அவள் தான் ஹீரோட பெட் சாம்பராக இருக்கா. ஸோ டேரெக்டாக அவள் தான் ஹீரோட ரூம்குள்ளெல்லாம் போவா, அவள் தான் இதை பண்ணியிருப்பா அப்படி இப்படின்னு. ஷபா பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கா. எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாமல் நீ என்ன எங்கள் அக்காவை சொல்லிட்டு இருக்க, ஏன் நீ பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு. அப்போ அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான், போதும் சண்டைப்படாதீங்க, மெயின் கல்ப்ரேட்டே அந்த லூஃபா தான், அவளை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு அந்த டாக்டரை பார்த்தீங்கன்னா அந்த சிலையை செக் பண்ண சொல்கிறாங்க. இவரும் அது கிட்ட போகிறாங்க. அவர் கண்டுபிடிச்சிடுறாரு, இதுக்குள்ளே நிறைய ஐஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி நம்மளை சாகவே அடிச்சிடும், இது கிட்டேயே வைக்காதீங்க அப்படின்னு. ஸோ அவசரமாக அந்த சிலையை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு நிமிஷம் நீங்கள் இன்னொரு ஆளையுமே எனக்காக செக் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாரு. ஹீரோயினை தான் அங்கே படுக்க வச்சுருக்கானுங்க. அவள் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் பெல் எல்லாமே மாட்டியிருப்பாள்ல, அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி சுளிக்கிறாரு. என்னை நீங்கள் அவமானப்படுத்துகிறீங்க, நான் வந்து ஒரு நோபல் பர்சன், இந்த மாதிரி வேலைக்காரங்களுக்கெல்லாம் என்னால் வைத்தியம் பார்க்க முடியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு.
ஹீரோ பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். என்னது, நோபலா? நான் நினச்சேன்னா உன்னை நோபல்லேருந்து வேலைக்காரனை கூட மாற்றலாம். இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயமாயிருது. அதனால ஹீரோனோட நாடியை பிடிச்சி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இவ பார்க்குறதுக்கு நார்மலான பொண்ணு மாதிரி தான் இருக்கா. ஆனால் இவளோட பாடிக்குள்ளே நிறைய பவர்ஸ் எல்லாத்தையுமே சீல் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் அவன் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு. இந்த பவரை யாராவது ஒருத்தவங்க ட்ரிகர் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா இவனால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உக்கிரமாக இருக்கும். இப்போ இந்த சிலை வந்துட்டு இவளோட பவர்ஸை லைட்டாக தூண்டி விட்டுருக்கு. அதனால் இவளோட பாடி வந்துட்டு பயங்கர ஹீட்டாக இருக்குது. இன்னி 12 மணி நேரத்தில் இவளோட இதயமே வெடித்து இவ சாக போகிறா. அந்த அளவுக்கு இவ பாடிக்குள்ளே வந்துட்டு ஹீட் இருக்குது, ரத்தமெல்லாம் கொதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோக்கெலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அந்த அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருக்கான். இதுக்குள்ளே நடந்த விஷயங்களை நீ வேறு யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. சொன்ன அப்படின்னா நீ செத்த அப்படின்னு. சரிங்க சார், சரிங்க சார் அப்படின்னு மண்டையை ஆட்டிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஒரு ரூம்குள்ளே தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ண போகிறான்னா, அவளோட உடம்பு வந்து பயங்கர ஹீட்டாக இருக்குல்ல, அந்த சிலையை பார்த்தீங்கன்னா இவனோட கையில் வச்சுட்டு அந்த கோல்னஸ் எல்லாத்தையுமே இவளுக்கு வந்து பாஸ் பண்ண போகிறானாமா. ஆனால் அந்த அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டான். இல்லை, அது ரொம்பவே உங்களுக்கு தான் டேஞ்சராக போய் முடியும் அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துக்கறலாம் அப்படின்னு இவன் அந்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு ஏதோ ஒரு வித்தையை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவளும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அப்படியே கையோடு கை டச் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் அந்த குட்டி பொண்ணால் முடியவே இல்லை. அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. இந்த சைடு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலை, வாயிலேருந்து வெறும் ரத்தமாக வந்துட்டுருக்கு. ஸோ அசிஸ்டண்ட்டும் பதறி போயிடறான். ஐயோ உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு. எனக்கு கண் பார்வை தரல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன சொல்கிறீங்க? எதுக்கு உங்களோட லைஃப்பை இப்படி ஒரு ரிஸ்கில் வச்சு அவளை காப்பாற்றுறீங்க? அவள் ஜஸ்ட்டு ஒரு வேலைக்காரி தானே, நீ அப்படி நினைக்கிறியா? அவள் ஒரு வேலைக்காரியா? இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோயினும் கண்ணை முழிச்சு பார்க்குறா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி இருக்குது. ஹீரோட கையில் லைட்டாக கோடு போட்டிருப்பாளே அந்த கத்தி. ஸோ அந்த கத்தியை பார்த்தோன்னே அவளுக்கு கொஞ்சம் ஜர்க்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஹீரோ என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு. அந்த கத்தியை எடுத்துகிட்டு திரும்பி பார்க்குறா. அங்கே ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே போய் முட்டி போட்டு கெஞ்சிட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிருங்க, உங்களை பாம்பு கடிச்சனால தான் உங்களோட கையை வந்து நான் கீறி விட்டேன், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லைன்ட்டு. ஆனால் ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இல்லை நீ என்னை கொலை பண்ணுறதுக்காக தான் வந்த. அப்போ அசிஸ்டண்ட் வந்ததுனால வேறு வழியே இல்லாமல் தான் நீ என்னை காப்பாற்ற வேண்டியதாக போச்சு அப்படின்னு. இவளும் இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நிறைய செக்யூரிட்டிஸ் எல்லாருமே உள்ளே வந்துட்டுருக்காங்க. இவளை தூக்கிட்டு போங்கடா, நம்ம வந்து விசாரிக்கணும் அப்படின்னு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே போயிட்டுருக்கால. அந்த அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி அப்படிங்கிட்டு கூப்பிட்டுட்ருக்கான். என்னாச்சு அவனோட கண்ணுக்கு அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டே போயிட்டுருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டுருக்கு. யார் அந்த பாம்பை உள்ளே விட்டது அப்படின்னு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வாயாலேயே சண்டை போட்டுட்ருக்குங்க. ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த சிலையை பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே தள்ளி விட்றான். அது பீஸாக போயிட்டுருக்கு. நீங்கள் தான் உண்மையை சொல்ல மாட்டீங்க, இனி 2 ஆள் இருக்குது, கூட்டு வாங்கடா அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா ஷபாவும் லூஃபாவும் தான் வந்துட்டுருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் வந்து கேட்குறான் லூஃபா கிட்ட, ஆமாம் நீ வந்து அப்பப்போ இந்த சவத்தில் ஓட்டையெல்லாம் போட்டுட்டு இருந்தியே, எதுக்கு? நீ தானே அந்த பாம்பு எல்லாத்தையுமே உள்ளே விட்ட அப்படின்னு. ஷபாக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்போ லூஃபா பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஏன்னா ஷபா வந்து சொல்லியிருந்திருப்பா இந்த பள்ளியை தூக்கி நம்ம ஹீரோயின் மேலே போட்டுடலாம் அப்படின்னு. ஏன்னா அவங்க பிரதர் அவங்க அக்கா எல்லாமே இறந்து போனதுக்கு காரணம் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கா. அதனால ஹீரோயினை லைட்டாக அவளுக்கு பிடிக்கல. லூஃபாக்கா அந்த மாதிரி கிடையாது. நம்ம பண்ண தப்புக்கு நமக்கு தான் தண்டனை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவள் கத்துறா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கன்னத்திலே விடுறா, நீ பண்ணாத தப்ப எதுக்கு நீ ஒத்துக்கிற அப்படின்னு. வில்லி பார்த்தீங்கன்னா அதான் உன் தங்கச்சி ஒத்துக்கிட்டாலே அப்படின்ற மாதிரி ஜால்ரா அடிக்கிறா. அன்னைக்கு கூட நான் பார்த்தேனே உன் தங்கச்சி அந்த ரூம்குள்ள எதையோ தேடிட்டு இருந்தாலே அப்படின்னு. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, அன்னைக்கு மாஸ்டர் மேலே தண்ணி பட்டுருச்சு. ஸோ நான் தான் கர்ச்சீப் வச்சு தொடச்சி விட்டேன், அந்த கர்ச்சீப்பை காணோம், அதை தேடி தான் நானும் என் தங்கச்சியும் அவங்க இருந்தோம் அப்படின்னு. ஸோ ஹீரோவுமே யோசிச்சு பார்க்குறான். அன்றைக்கி தண்ணியெல்லாம் பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவள் வந்து தொடச்செல்லாம் விட்டுருப்பாள்ல, அந்த கர்ச்சீப் இன்னுமே கையில் இருக்குது. ஸோ ஹீரோயின் சொல்கிறது உண்மை தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வில்லி மேலே போட்டுடலாம் அப்படி. இந்த சிலை எங்கேருந்து வந்துச்சு, இவ தானே கொண்டு வந்தா அப்படின்னு அதை எடுக்க போகிறாளா. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயத்தில் உளம்பிடுறா. இந்த சிலைனால தான் மாஸ்டருக்கு கண் பார்வையே போச்சு, திரும்பவும் நீ அதை எடுத்துகிட்டு போய் அவரை ஹர்ட் பண்ண போறியா அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நக்கலாக ஒரு மாதிரி சிரிக்கிறா. நம்ம ஹீரோக்கு கண் பார்வை போனதுக்கு காரணம் இந்த சிலை தான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது.
உனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு கரெக்டாக லாக் பண்ணிடுறா. அவ்வளோதான். இவ பார்த்தீங்கன்னா அப்படியே குனிஞ்சு சாரி சாரின்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். அப்போ நீ தான் பண்ணியா, உண்மையை சொல்லு, யார் அந்த சிலையை கொடுத்தது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அந்த பட்லரை போட்டு கொடுத்துட்றா. அவளை பார்த்தீங்கன்னா அவங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க, அவளுக்கு தனியாக பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் என் தங்கச்சிக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்றது ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என் தங்கச்சியை மட்டும் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த தங்கச்சி 2 பேத்துக்கும் அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மெடிசன்ஸ் இது எல்லாத்தையுமே எனக்கு கொடுக்குறதே ஸ்டாப் பண்ணு, ஏன்னா என்னோட கண் பார்வை வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் எதுக்கு நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க? ஓ, ஒரு வேலை கான்கியூபைனை உங்களுக்காக செலக்ட் பண்ணுற டைம் வந்துருச்சானே, டே பேசாமல் போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த ராஜாவை காட்டுறாங்க. ராணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, வில்லன் வந்து ஒரு சிலையை வச்சு நம்ம ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு. அவருக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே இவனுங்க பதவிக்கு ஆசைப்பட்டு குடும்பத்துக்குள்ளேயெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ராஜாட்ட இருந்து ஒரு ஆர்டர் மாதிரி ஒன்று வந்திருக்கு. இவனுக்கு இப்போ கண் பார்வை போயிடுச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால இவனோட பதவியை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எடுக்கிறாங்க. சீலை மட்டும் வாங்கி வச்சுப்பாங்களாமா. அந்த சைட் பார்த்தீங்கன்னா வில்லனுக்குமே ஒரு ஆர்டர் வருது. அதாவது இவன் வந்து ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கான். இதை வந்து மன்னிக்கவே முடியாது. இவனோட பனிஷ்மெண்ட் முடிகிற வரைக்கும் இவன் வந்துட்டு ஒரு அரண்மனையிலேருந்து வெளியவே வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த கிழவனுக்கு தான் பயங்கர காண்டாயிட்டு இருக்கு. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறையை விட்டுட்டு இருக்கான். இப்படி தான் முட்டாள்தனமாக ஏதாவது பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு. இந்த சைடாக அந்த வில்லியை பார்த்தீங்கன்னா பட்லர் கூப்பிட்டு கிளின்னு கிழிச்சு விட்டுட்டு இருக்கான். அவனுக்கு உருப்படியாக ஒரு வேலையுமே பண்ண தெரியாதா அப்படி இப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா பயங்கர காண்டாயிட்டு இருக்கா. இருக்கட்டும் அவளை நான் எப்படி மாட்டி விடுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு. இவளுக்கு ஃப்ரெண்டாக ஒருத்தி இருப்பாள். 2 பேரும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ட ஒரு குடுவை மாதிரி இருக்குது. அதை நம்ம ஹீரோனோட ரூம்குள்ளே போய் வச்சுட்டு வராளுங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரில. இதுக்கப்புறமா இன்னி கொஞ்சம் பாம்பு அப்புறம் அந்த ஸ்பைடர் இது எல்லாத்தையுமே அந்த மெய்ட்ஸ் தூங்கிட்டு இருக்க அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு விறுவிறுன்னு வந்துட்டு இருக்குங்க. அப்படி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்குங்க. ஐயோ பாம்பு பாம்பு அப்படின்னு. ஸோ எல்லாரும் பதறி போய் வந்துட்டு இருக்காங்க. பகல் டைமில் எப்படி பாம்பெல்லாம் உள்ளே வந்துச்சு அப்படின்னு. உடனே இதுக்கு 2ம் பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கெல்லாம் போட்டுட்ருக்குங்க. எனக்கு தெரியும் இதெல்லாம் யார் பண்ணதுன்னு தெரியும் அப்படின்னு. யாரை சொல்கிறீங்க? அந்த ஜிஞ்சராக இருக்குமோ? சரி வாங்க அவர் ரூமில் போயிட்டு தேடி பார்க்கலாம் அப்படின்ட்டு ரூம்குள்ளே வந்து பயங்கரமாக தேடி பார்த்துட்ருக்காங்க. எதுவுமே இல்லை. ஷபா மட்டும்தான் இருக்கா. அவளும் கேட்குறா, எதுக்கு எங்கள் ரூம்குள்ளே வந்து ஏதேதோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. அப்படி தாண்டி பண்ணுவோம் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஷபாவை வேற அடிச்சு போடுறா. அந்த வில்லி அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா வரா. வெளியே கூப்பிட்றா. இவளும் பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக திரும்பும்போது மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி விட்றா. யாரை கேட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னு. அது நம்ம அரண்மனைக்குள்ளே பூச்சி பாம்பெல்லாம் நிறைய வருதுல்ல, அதனால் ஒரு மருந்தை வந்து மூளைக்கு மூளை வைக்க சொன்னாங்க. அதான் வந்தோம். யார் சொன்னா? பட்லரு. அவர் எதுக்கு சொல்லணும்? அவர் ஒன்றும் இன்சார்ஜ் கிடையாது. எல்லா அரண்மனைக்குமே அவர் தான் ஹெட்டு. அவர் சொல்கிறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது. அப்படியா? நம்ம ஹீரோட்ட போய் கேட்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த மேடு எல்லாருமே இல்லை இதை ஹீரோட்டெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டாம், இவங்க சொன்னாங்கன்றதுக்காக தான் நாங்கள் வந்தோம், மற்றபடி ஒன்றுமே இல்லை அப்படின்னு எல்லாமே கலண்டுக்குதுங்க. இந்த வில்லிக்கும் அது ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே புரியல. நம்ம தானே அதுக்கு கீழே வச்சோம், எங்கே போச்சு அப்படின்னு. ஒரு வேளை இதுக்கு கண்டுபிடிச்சி எங்கேயும் ஒளிச்சு வச்சிருச்சுகளோ, அப்போ கண்டிப்பாக அதை டிஸ்போஸ் பண்ணுங்கள்ல, அந்த டைம் வந்து கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு பிளானை போட்டுட்ருக்குங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் அப்புறம் 2 தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டுக்கு கீழே இருந்து அந்த ஒரு ஜாடியை எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பாம்பெல்லாம் இருக்குது. லுஃபா வந்து கேட்குறா, ஆமாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு. ஸோ அன்னைக்கு இதுங்க வந்து அந்த ஜாடியெல்லாம் வச்சுட்டு போயிருக்குங்கள்ல, அப்போ ஹீரோயின் பார்த்துருப்பா போல் கரெக்டாக அந்த ஜாடி எல்லாத்தையுமே ஒளிச்சு வச்சுருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இதை டிஸ்போஸ் பண்ணணும்ல. இல்லை நம்ம உடனே டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. இந்த மூமெண்ட்டுக்கு அவள் வெயிட் பண்ணிகிட்ருப்பா, நம்மளை கையும் களவுமா பிடிக்கணும்னு. நம்ம ஒரு விஷயத்த பிளான் பண்ணி வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்ண போகிறான்னு தெரில. இதுக்கப்புறம் லூஃபா பார்த்தீங்கன்னா ஒரு ஜாரை தூக்கிட்டு இந்த வில்லியோட ரூமை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கா. இதை வில்லி பார்த்துடுறா. உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, நம்ம எதிர்பார்த்தா அந்த தருணம் வந்துருச்சு, உடனடியாக போய் நீ பட்லரை கூட்டு வா அப்படின்னு. அவளும் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவ பார்த்தீங்கன்னா லூஃபா போய் வழி மறைக்கிறா. அம்மா அந்த ஜாடியில் என்ன இருக்குது அப்படி. லூஃபா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, உனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. இவளும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தே ஆகணும்னு பிடிச்சி கீழே தள்ளி விட்றா. அதில் பார்த்தீங்கன்னா தேனு தான் இருந்திருக்கும் போல். என்னது இது தேனு? ஆமாம் தேனு தான். ஏன் நீ எதை எதிர்பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளுக்கு புரிஞ்சிருது, ஆகா நம்மளை ட்ரிக்காக எங்கேயோ ஏமாற்றிட்டாங்க, அப்போது ஹீரோயின் தான் என்னமோ பண்ண போகிறா அப்படின்னு விறுவிறுன்னு அவளும் வந்துட்டுருக்கா.
இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டனுக்கு தான் வந்திருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யானோட குதிரையுமே கட்டியிருக்கு. இந்த இடத்துல யானோட குதிரை ஏன் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஒரு ஜாடியை போய் எடுத்துட்டு இருக்கா. அதில் தான் அந்த பாம்பு எல்லாமே இருக்குது. ஸோ கரெக்டாக போய் அந்த மலை உச்சியில் போடும்போது அந்த வில்லி வந்துடுறா. ஓ, இதுக்குள்ளே தான் அந்த பாய்சனான பாம்பு எல்லாமே இருக்கா, இதை வச்சு தான் நீ ஹீரோவை கொலை பண்ண பார்த்தியா அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. என்னடி என்ன பார்க்குற, பின்னாடி பட்லர் வந்துட்டு இருக்காப்புல, என்ன சொல்லலாம் அப்படின்றத யோசிச்சுக்கோ, இதுக்கப்புறம் உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஓ, அப்படியா கதை அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அந்த வில்லியோட கையில் அந்த ஜாரை கொடுத்துட்டு அவ பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறா. இந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.